கவனிங்கள். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற அந்த பரிசுத்தவானுடைய பொறுப்பை உணர்ந்த வாழ்வை குறித்தும், இன்றைக்கு தேவ சபையில இருக்கிற தேவ ஜனங்கள் எப்படி பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் சில கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு சபை எவ்வளவு விதிமுறைகளையும் எவ்வளவு தரமான காரியங்களை செய்வதற்காக அது தீர்மானித்துக் கொண்டாலும் அந்த காரியங்கள் மாத்திரம் சபையின் ஆன்மீக வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காது. திரும்பவும் சொல்றேன், ஒரு சபை எவ்வளவு விதிமுறைகளை எவ்வளவு ஆழமான தரத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக சில கட்டுப்பாடுகளை எல்லாம் வகுத்துக் கொண்டாலும் அது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அன்பினாலே நம்முடைய இருதயங்களை நிரப்பி நடத்துவதற்கு நாம் அனுமதிக்காத வரைக்கும் சுயநலமும் போட்டியும் பொறாமையும் மாம்சத்தின் கிரியைகளும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆளுகை செய்யும். அது தேவ சபைக்குள்ளும் வெளிப்படும். அப்படியானால் தேவ சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரால் இருதயம் நிரப்பப்பட்டவர்களாக நடத்தப்படுகிறவர்களாக காணப்படும் போது மட்டும்தான் ஒரு தேவனுடைய சபை ஒரு தரமான தேவன் எதிர்பார்க்கிற சபையாக காணப்பட முடியும். ஏனென்றால் கலாத்தியா நாட்டு சபையில் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், அதாவது ஒரு தீவிரமான சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று நடக்கிறவர்களும் இருந்தார்கள். அப்படி அல்ல, கிறிஸ்துவிலே நாம் சுயாதீனராக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படி சொல்கிறவர்களும் இருந்தார்கள். ஆனால் உண்மையில் அந்த சபையில் ஐக்கியம் இல்லை. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனம் தனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற சபையாக காணப்பட முடியும். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது நிமித்தமாகவே குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து விலைக்கிரயமான இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு பொழுந்தருளப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனுடைய அந்த திட்டம், அந்த சித்தம், விருப்பம் நம்முடைய வாழ்விலே நடக்க வேண்டும் என்பதற்காகவே. பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் 120 பேர் நிரப்பப்பட்டார்கள். பின்பு 3000, பின்பு 5000. இப்படி சபை வளர்ந்து பெறுகிற காலத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டதற்கு காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் அவர்களை குறித்து என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து அல்லது அறிவித்து அதற்கு ஏற்றாற் போல நடக்க தூண்டுவதற்காகத்தான். ஒருவேளை அந்த காரியம் ஒரு தேவ ஜனத்தின் வாழ்விலே இல்லாமல் போனால் அதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஈஸி ரீடிங் பைபிள் இப்படி இருக்குது: தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றின் மூலமாகவும் நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். தேவன் இம்மக்களை தம்முடைய திட்டத்தின் படியே தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்காகவே, அவருடைய விருப்பத்திற்காகவே, அவருடைய நோக்கத்திற்காகவே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்பதற்கு காரணம் என்னுடைய சுய இஷ்டமான வழியிலே போவதற்கு அல்ல,
அவருடைய விருப்பத்தை நான் அறியவும் அதற்கு ஏற்றாற் போல என்னை ஒப்புவித்து நான் நடக்கவும், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை குறித்து அதே அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, மக்களின் மனதில் உள்ளதை தேவன் ஆராய்கிறார், ஆவியானவரின் மனதில் உள்ளதும் தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் தேவனுடைய விருப்பப்படியே ஆவியானவரின் வேண்டுதல்கள் மக்களுக்காக அமைந்திருக்கும். திரும்பவும் வாசிக்கிறேன். தேவனுடைய விருப்பப்படியே ஆவியானவரின் வேண்டுதல்கள் மக்களுக்காக அமைந்திருக்கும். இந்த கால நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்வார் என்றால் அது தேவனுடைய விருப்பம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் என் வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார் என்று வேதம் கற்பிக்கவே இல்லை. அப்படியானால் இந்த நாட்களிலே வேதாகமத்தை திரித்தும் வேதாகமத்திற்கு முரண்பட்ட விதத்திலும் தேவ சபையை பாழ்படுத்துகிற கள்ள மனிதர்களாலே தேவ சபை கெடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பொறுப்பை உணர்ந்த வாழ்வுக்கு நேராக நீங்கள் திரும்புவதற்கு உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அது என்னுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. அதை புரிந்து கொள்வதற்கு, அதை கிரகிப்பதற்கு, அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு என்னை தூண்டுகிற ஆவியானவராக இருக்கிறார். அப்படி அவர் என்னை தூண்டுகிற போது எனக்குள்ளே சுபாவ மாற்றங்கள் உண்டாகிறது. அந்த சுபாவ மாற்றங்களை ஆவியின் கனிகள் என்று கலாத்திய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லும்போது அது கனிகள் அல்ல, கனி. ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற 9 சுளையை போன்றது. அந்த 9 விதமான காரியங்களும் 3 விதமான காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, முதல் 3 அந்த கனிகள், முதல் 3 சுளை அது தேவனோடு இருக்கிற உறவை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது தேவனோடு இருக்கிற உறவை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உறுதிப்படுத்துகிறது. அதற்கு அடுத்தாற் போல இருக்கிற 3ம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது சக மனிதர்களோடு நான் காண்பிக்கிற உறவின் மேன்மையை குறித்து சொல்கிறது. மூன்றாவதாக, கடைசியாக, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 3ம் என்னுடைய அவருடைய நற்பண்புகளாக காணப்படுகிறது. அப்படியானால் எனக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது நாம் நமக்குள்ளே இருக்கிற பழைய பாவ மாம்ச சுபாவத்தின்படி அல்ல, நாம் தேவனுடைய சுபாவங்களை உடையவர்களாக மாற்றப்படுகிறோம். இங்கே தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு எனக்கு ஒரு அழிக்கப்படாத ஒரு அன்பு, அழிந்து போகாத அன்பு எனக்குள்ளே காணப்படுகிறது. ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு சமாதானம் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, சக சகோதரர்களோடு கூட உறவாடுவதற்கு ஏற்ற ஒரு பொறுமை. அது பொறுமை மாத்திரமல்ல, அது நீடிய பொறுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் லாங் சஃபரிங் என்று சொல்கிறார்கள். ஐயா, சக சகோதரர்களோடு கூட நான் உறவை பேணுவதற்கு எப்படிப்பட்ட மனதையுடையவனாய் இருக்க வேண்டும் என்றால் அங்கே சகிப்புத்தன்மை அவசியம். ஏனென்றால் இப்பொழுது நாம் ரோட்ல எல்லாம் போகும்போது சில இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க, இங்கே சாலை வேலை நடைபெறுகிறது, மெதுவாக செல்லவும் அல்லது கவனமாக செல்லவும். அப்படி போல உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர்
அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அப்படியானால் என்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ, என்னை மறுபடியும் சிறப்பித்தாரோ, அந்த நாள் துவங்கி எனக்கு உள்ளே வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பூர்ணமாக்கப்பட்டவன் அல்ல. ஆகவே சக மனிதனை, சக சகோதரனை நான் நீடிய பொறுமையோடு, தயவோடு, நற்குணத்தோடு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அங்கீகரிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு பிடித்தமல்லாத காரியங்கள் அவனிடத்திலே காணப்படலாம். ஆனாலும் என்ன, என்றைக்கு அவன் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டானோ, என்றைக்கு அவனுக்காக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதோ, அந்த நாள் துவங்கி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கத்தில் பிதாவின் திட்டம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுதல், பரிந்து பேசுதல், வழக்காடுதல், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய வேண்டுதலும் பரிந்து பேசுதலும், இவை எல்லாம் சேர்ந்து அந்த மனிதனை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறதே ஒழிய மாறிவிட்டவன் அல்ல. மூன்றாவது, அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு சுபாவம் என்ன? அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நல்ல கவனிங்க. அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மாம்சத்தின்படியான, ஜென்ம சுபாவத்தின்படியான எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்கு அவன் விட்டுக் கொடுத்தவனாக, தனக்குள்ளே கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமாக அவன் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் இச்சை அடக்கம் இருக்கும். என்ன இருக்கும்? இச்சை அடக்கம் இருக்கும். அப்போ தேவ சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இச்சை வரவே வராது என்று சொல்லப்படவில்லை. எனக்கு இச்சை அடக்கம் இருக்கிறதுனாலே நான் பொறுப்பற்ற ஒரு மனிதனாக நடந்து கொள்வேன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு என்ன இருக்குது? இச்சை அடக்கம் இருக்கிறதுனால நான் எப்படி நடந்துக்குவேன்? பொறுப்போடு நடந்து கொள்வேன். அப்போ தேவ சபைக்குள்ளே பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழிநடத்துதல், சபையின் ஐக்கியம், இவை எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனோடு உறவை சரியாக பேணுவது, தேவ ஜனங்களோடு உறவை சரியாக பேணுவது, என்னுடைய திவ்ய சுபாவத்தை நான் வெளிப்படுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் நம்மை குறித்த ஒரு சித்தம். இந்த உலகத்தில் வாழுகிற காலம் அளவும் இதை மையப்படுத்தியே நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் பொறுப்பற்றவர்களை போல நடந்து கொள்கிறோம். ஒருவேளை இச்சையடக்கத்தில் மாத்திரம் அல்ல, நீடிய பொறுமையிலும் சாந்தத்திலும் கூட நாம் பொறுப்பற்றவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் இந்த விதமான எந்த மேன்மையையும் பெற்றிராத ஒரு வாலிபன் யோசேப்பு, அவனுடைய வயது 17 அல்லது 18 இருக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திற்கு போயிருக்கிறான். எகிப்திலே அவன் அங்கே போத்திபாருடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருக்கிறான். அந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி வீட்டிலே பெரியவனாக வேலைக்காரனாக இருக்கிற அவன் சந்தித்த ஒரு சூழலுக்கு மத்தியிலே அவன் பொறுப்போடு நடந்து கொண்டதை குறித்து வேதம் அருமையாக நமக்கு எழுதி தந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. அவனுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படல, அவனுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவனை கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிற கர்த்தருடைய திருச்சபையோ கர்த்தருடைய வார்த்தையின் போதனைகளோ அவனுக்கு இல்லை. அவன் மாதிரியாக கைக்கொள்வதற்கு அவன் தகப்பன் சாட்சியுள்ளவனாக இல்லை, அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் சாட்சியுள்ளவர்களாக அல்ல,
யூதா தொடங்கி ரூபன் தொடங்கி சிமியோன் லேவி என்று அவருடைய வாழ்வு எல்லாம் மற்றவர்களுக்கு வருத்தத்தையும் வலிகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. தன்னை சுற்றிலும் இருக்கிற எந்த மனிதனையும் பார்த்து அவன் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சூழல் வருகிறது. அப்படி வரும்போது அவன் அதை எப்படி கையாண்டான் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள், என்னோடு சயனி என்று சொல்கிறாள். இங்கே நாம் படத்திலே பார்க்கிறது போல அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் உடனடியாக அவனுக்கு ஒரு மன தெளிவு உண்டாகிறது. என்ன தெளிவு? இதிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சூழலிலே அல்லது இந்த சூழலை நான் எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே உடனடியாக தொனிக்கிறது. அவன் பொறுப்பற்றவனாக நடந்து கொள்ளவில்லை, மாறாக தன்னுடைய பொறுப்பை உணர்கிறான். 9ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. ஐயா, மற்றவர்களை காரணம் சொல்லி தப்பிக்க வேண்டுமானால் இந்த அடிமை தப்பிக்கலாம். அவன் சொல்லலாம், என்னுடைய எச்சமாட்டி தானே, நான் என்ன செய்ய முடியும், நான் இந்த தேசத்துல அடிமையா தானே இருக்கிறேன், என்னுடைய இளம் வயது, என்னை யாராயிலும் குற்றப்படுத்தி ஜெயில போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் என்ன வேணாலும் சாக்கு போக்குகளை சொல்வதற்கு அவனுக்கு முன்பதாக வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவன் பொறுப்பை உணர்ந்தவனாக இருக்கிறான். நான் எப்படி உடன்படுவது? எனக்கு அருமையான தேவனுடைய சபை மக்களே, இந்த கால நேரத்திலே சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களை குற்றவாளியாக்குகிறோம், அல்லது மற்றவர்கள் மேலே அந்த சாக்கு போக்குகளை எல்லாம் தூக்கி வைத்து விடுகிறோம். அவங்களால தான், அவனால தான், இவளால தான் சொல்லி மற்றவங்க மேல வச்சுட்டு நம்மை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் யோசேப்பும் தன்னை நியாயப்படுத்தி இருக்க முடியும், ஆனால் அப்படி செய்யவில்லை. அவன் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அவன் நியாயப்படுத்துவதா இருந்தால் நிச்சயமாக அந்த தண்டனை, அந்த குற்றத்தை அவன் மேல் நாம் சுமத்த முடியாது. ஏனென்றால் அவன் விருப்பப்பட்டு பாவத்துக்கு போகவில்லை. இன்னொருத்தி, அவள் அதிகாரத்தில் இருக்கிறவள், அவளுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இவன் இருக்கிறான். ஆனால் இவன் போக்கு சொல்லவில்லை, தன்னுடைய பொறுப்பற்ற தன்மையை காண்பிக்கவில்லை. அவன் சொல்றான், நான் இதற்கு எப்படி உடன்பட முடியும்? இரண்டாவது, இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய வசனம், வார்த்தை என்னன்னா, அதே வசனத்துல இதை பாவமாக பார்த்தான். இதை ஒரு தற்காலிக இன்பமாக பார்க்கவில்லை, மாறாக இதை பாவம் என்று பார்த்தான். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு காரியத்தை பார்க்கும் போது இது பாவம் என்று பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். பாவத்தை பாவமாய் பார்க்கிற ஒரு கண்கள் நமக்கு இருந்தால் நல்லது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நமக்கு தேவ நோக்கங்களை குறித்த பார்வை இருக்கிறது, ஆனால் அதற்கு கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படியாமை பாவம் என்பதை குறித்து நாம் அறியவில்லை. நாம் இச்சையடக்கத்தை மாத்திரம் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு தெரியும் தேவனுடைய திட்டத்துக்கு நான் உடன்பட வேண்டும் என்று, நான் உடன்படுவதில்லை. ஆனால் என்ன நம்ம சொல்றோம், அந்த கீழ்ப்படியாமையை பாவம் என்று பார்ப்பதில்லை. இந்த கால நேரத்தில் பாவத்தை பாவமாக பார்க்கிற ஒரு கண்கள் நமக்கு உண்டாகும். சபைக்குள்ளே இருந்தால் போதாது, பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் போதாது, கரங்களிலே வேதாகமத்தை ஏந்தி கொண்டால் போதாது, பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும். மூன்றாவது, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அதே வசனத்துல அது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்கிறான். ஐயா, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தாங்கள் மாத்திரமல்ல, தாங்கள் மூலமாய் வரப்போகிற முழு மனுக்குலத்திற்கும் அவர்கள் ஒரு சாபமாக மாறி போனார்கள். தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்.
இந்த முழு மனுக்குலத்துக்குள்ளும் அவர்கள் மூலமாகத்தான் பாவம் வந்தது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை முழு மனுக்குலத்துக்குள்ளும் ஒரு பாவத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி கொண்டு வந்த பாவ இயல்பை உடைய இந்த யோசேப்பு தான் சொல்கிறான், இது தேவனுக்கு விரோதமானது என்று. இவனுக்குள்ளே உள்ளே கடித்துரைக்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு இருப்பது போல கர்த்தருடைய வேதம் இல்லை, கர்த்தருடைய சபை இல்லை, தனக்கு முன்பதாக சாட்சியாய் நடக்கிற மனிதர்கள் இல்லை. தன்னை காட்டிலும் வயதிலே மூத்த ரூபனும் தன்னை காட்டிலும் வயதிலே மூத்த யூதாவும் முந்தின பகுதிகளிலே தோற்றுப்போனதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது தேவனுக்கு விரோதமானது என்கிற ஒரு பார்வை இவனுக்குள்ளே இருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற சபையாக கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் உடன்படுகிற பாவம் அது தேவனுக்கு விரோதமானது என்கிற பார்வை இருக்கிறதா? ரொம்ப முக்கியம் ஐயா. அது தேவனுக்கு விரோதமானது. அது எந்த தேவன்? வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்த தேவன். அவருடைய படைப்புகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு நீண்ட காலமாக அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்னமும் தேவன் நிர்ணயித்திருக்கிற காலம் வரைக்கும் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளம் கரங்களிலே அவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறான். அவ்வளவு ஒரு பெரிய தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உடன்படுகிறேன். ஆனால் அதை குறித்து எனக்குள்ளே எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை. கவனிங்களையா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதை நாம் அறிக்கையிடுகிறோம், அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் செயல்படுத்துகிறோமா? இல்லை. ஆனாலும் நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறது, அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பார்ப்பதில்லை. இந்த மூன்றும் சரியா இருந்தா தான் நாலாவது ஒண்ணு நடந்துச்சு, அவன் அதுக்கு சம்மதிக்கலன்னு சொல்லியிருக்கு, அவன் அதுக்கு உடன்படலன்னு எழுதியிருக்கு. 10ஆம் வசனத்துல அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்ங்கிறது யோசேப்புக்கு தெரிந்திருந்தது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட்டு போவானால் அந்த how to respond அப்படிங்கிற காரியத்துல நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமே. இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிறோம், ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட தீர்மானங்களோடு வருகிறோம். ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை நடத்தும் என்று. யாரிடத்திலே நாம் மாய்மாலத்தை காட்டுகிறோம்? ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் எவ்வளவாய் ஒரு திருக்குள்ள கேடுள்ள இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நமக்குள்ளே சரியான ஒரு புரிதலும் அர்ப்பணமும் தேவை. யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கடவுளுக்கு முன்னாக தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது நமக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாமே. ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்யட்டும்? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, என்னுடைய சூழல் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறீர் என்று தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கலாமே. அதையும் நம்ம செய்யறதில்லை. நாமவும் அதற்கு முட்டுக்கோட்டை போட்டு விடுகிறோம். ஆனால் சொல்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். கடைசியா 12ஆம் வசனத்துல அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். அவனுடைய பவுண்டரி எவ்வளவுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் பார்த்தான், இந்த சூழல்ல இருக்கிற வரைக்கும் நான் என்னதான் உடன்படலனாலும் தப்பிக்க முடியாது, நான் எப்படி ஆகிலும் இந்த எல்லையை விட்டே போய்விட வேண்டும் என்று முடிவெடுத்தான். நல்ல கவனிங்க, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்க, ஐயா, பாவ
தெரிந்து நான் ஓட வேண்டிய தருணத்திலே ஓடித்தான் ஆக வேண்டும். அதை தோல்வியாக பார்க்க வேண்டாம். அதுதான் உன்னுடைய வாழ்வின் ஜெயத்துக்கான முதல் படி. உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையின் பாவத்தை அடையாளம் கண்டுகொள். அந்த பாவம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள். அதற்கு சரியான விதத்திலே பதிலளி. எல்லையை நீ தீர்மானிக்காதே. இந்த இடத்துல உட்கார்ந்து என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கு நீயாகவே ஒரு கோட்டையை கொட்டிக் கொள்ள வேண்டாம். ஓடிவிடு. இதையெல்லாம் இந்த யோசேப்பு செஞ்சதுனால தான் அவனை குறித்து 2 சாட்சியுள்ள வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 21ஆம் வசனத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து. அப்படியானால் இந்த சூழலுக்கு முன்பதாகவும் கர்த்தர் அவனோடு இருந்தார், இந்த சூழலுக்கு பின்பதாகவும் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனோடு இணைந்து இருப்பதற்கு, செயல்படுவதற்கு இந்த சூழல் ஒரு பிரச்சனையும் கொண்டு வரல. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் அல்லது அணைத்து போடப்படுகிறார். அதை குறித்தெல்லாம் நாம் கவனத்தில் கொள்வதே இல்லை. நமக்கு தெரிந்திருக்கிற சில வசனத்தின் அடிப்படையிலே நாம் சரியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி பார்த்து, எப்படி நீங்க வெளியில போறதுக்கு முன்னால உங்களுடைய முகத்தை, உங்களுடைய தலையெல்லாம் சரி செய்து கொள்வதற்காக கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த வேதம் என்கிற கண்ணாடிக்கு முன்பதாக நின்று உங்கள் கண்கள், உங்கள் சிந்தை, உங்கள் அவயவங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே நிதானித்து பார்க்கப்படட்டும். எந்த சூழலிலும் கிறிஸ்துவை இழந்து விடாதீர்கள். பொறுப்பை உணராத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நாளும் உடன்பட்டு விடாதீர்கள். யோசேப்பு தனக்கு அனுகூலமான காரியங்கள் என்று எதையும் பெறாமல் இருந்த போதிலும் அவன் பொறுப்புள்ளவனாக இருந்தான். ஆனால் தேவ சபைக்குள்ளே இருக்கிற நாம் தான் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சவால் விடுகிற வாழ்க்கை வாழ முடியும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இது பாவம் என்று உணர்த்த முடியும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்ல முடியும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்று சொல்ல முடியும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் இதற்கு உடன்படாதே என்று என்னை கடிந்து கொள்ள முடியும். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் ஓடிவிடு என்று என்னை எச்சரிக்க முடியும். இதையெல்லாம் பெற்றிருக்கிற நாம் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறோம். கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அங்கே எப்படி எழுதியிருக்கிறார்? 1வது நிருபத்திலே வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள். ஐயா, எப்படி இது தீர்மானிக்கப்படுகிறது? எப்படி வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது? இந்த மாதிரியான எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் அந்த யோசேப்பு பெற்றானோ இல்லையோ, ஆனால் ஓடினான். பொறுப்பை உணர்ந்துதான், தன்னுடைய தேவன் யார் என்று அறிந்திருந்தான். அவன் செய்கிற பாவம் தனக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன பிரிவுகளை ஏற்படுத்தும், என்ன வலிகளை ஏற்படுத்தும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை அவன் சரீரத்துக்கு சில சந்தோஷத்தை தரலாம், ஆனால் அது தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தும் என்று அறிந்திருந்தான். இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய மனம் விரும்புகிறது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதை குறித்து எந்த விதத்திலும் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஐயா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியானவரை அணைத்து போடாதீர்கள், பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். வெறுமனே சபைகளிலே போடப்படுகிற சட்ட திட்டங்களும் தரத்தை உயர்த்துவதற்கு செய்யப்படுகிற காரியங்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய மீட்டு திருப்புதலை தர முடியாது. நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். நம்முடைய பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஆராதிக்கிற அந்த பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன?
அதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், அதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வதற்காக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எதற்காக அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து அவர் நமக்குள்ளே தருகிற வாஞ்சைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றாற் போல பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. பொறுப்பற்றவர்களாக அல்ல, பொறுப்பை உணர்ந்த கிறிஸ்தவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய கடின சூழல்களுக்கு மத்தியிலே, பாவத்திற்கு மனுஷனுக்கு மத்தியிலே அதை அடையாளம் கண்டுகொண்டு அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் உணர்ந்து உடனடியாக அதற்கு உடன்படாமல் ஓடிவிடுகிற கிருபைக்காகத்தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.